மத்திய அரசு தாக்கல் செய்ய இருக்கும் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகளுக்கு ஏதேனும் இனிப்பாக செய்தி கிடைக்குமா? அவர்களின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. மண் வாசனை வீசும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல் மற்றும் கரும்புகள் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. டெல்டா மாவட்டங்களில் கரும்பு சாகுபடியில் 2ஆம் இடம் வகிக்கும் மயிலாடுதுறையில் விவசாயிகள் நீண்ட காலமாக கரும்பிற்கான ஆதார விலையை உயர்த்த ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் தாக்கலின் போது கோரிக்கைகளை விடுத்து வருகின்றனர். உரம், பூச்சிக்கொல்லி மருந்து உள்ளிட்ட இடுபொருட்களின் விலை உயர்வால் கரும்பு உற்பத்தி செலவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேலும் கரும்பு கட்டுப்பாடு சட்டம் 1996 படி சர்க்கரை ஆலைகளுக்கு அடுப்பப்படும் கரும்புகளுக்கு குறிப்பிட்ட தேதியில் பணம் கிடைக்காததால் விவசாயிகள் அல்லல் படுகின்றனர். இதனால் சத்தீஸ்கர், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிராவை போன்று தமிழ்நாட்டிலும் கரும்பிற்கான ஆதார விலையை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் நீண்ட காலமாக முன்வைத்து வருகின்றனர். தற்போது 2023-24 நிதியாண்டிற்கான பட்ஜெட் தயாரிப்பு பணியில் மும்முரம் காட்டி வரும் மத்திய அரசு இந்த முறையாவது தங்களுக்கு இனிப்பான செய்தியை வழங்குமா என்று காத்திருக்கின்றனர். சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம் மாநிலம்லாம் ஒரு டன்னுக்கு 4050. அதாவது மத்திய அரசோட எஃப்ஆர்பி விலை 3050 ப்ளஸ் போனஸ் சேர்த்து 3850, 4000 வரைக்கும் வழங்கிட்டுருக்காங்க. எங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2821 ரூபா தான் இருக்குங்க. அதனால் ரங்கராஜன் பரிந்துரை செய்த கமிட்டி ரத்து செய்துவிட்டு மத்திய பட்ஜெட் அறிவிக்கும் போது அனைத்து மாநிலத்துக்கும் ஒரே மாதிரியாக 4000 அடிப்படை எஃப்ஆர்பிங்கிறது 4000 வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். சுழன்றும் ஏர் பின்னது உலகு என்பதை உணர்ந்து விவசாயிகளின் வாழ்வாதாரம் செழிக்கும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை இருந்தால் நல்லது என்கின்றனர் விவசாயிகள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் கிருஷ்ணகுமார்.